தேவனுடைய மிகப்பெரிதான கிருபை மற்றும் இரக்கம் இந்த ஒரு நல்ல நாளிலும் சகோதர சகோதரிகளை முகமுகமாக காண செய்து அவருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டின கிருபைகளுக்கு தேவனுக்கும் அவருடைய குமாரனுக்கும் நாம் தனிப்பட்ட முறையிலே நன்றி எடுத்துக்கொள்கிறோம். விசேஷமாக சகோதர சகோதரிகள் யாவருக்கும் தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை இந்த வேளையில் தெரிவித்துக் கொண்டு இந்த நாளுக்குரிய இரண்டாவது பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். பாடம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாடம் இல்லை, பாடம் பெரிய பாடம். அதை ஷார்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம்னா முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக சொல்வதற்கு முயற்சி செய்கிறோம். அது மாத்திரம் இல்லை, இந்த நாளுக்குரிய பாடத்தினுடைய தலைப்பு ஆல்ரெடி நம்ம பிரதர்ஸ் சொல்லியிருப்பாங்க, ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். என்னதுங்க? எப்பிராயிமே நான் உன்னை எப்படி. இஸ்ரேலில் மொத்தம் எத்தனை கோத்திரங்க? இப்போ தான் இன்டர்மீடியட்லேருந்து பிரதர்ஸ்கிட்ட கேட்டு வந்தோம். 12 கோத்திரங்கள். கண்டிப்பாக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாற்று கருத்து தான் வரும். எத்தனை கோத்திரங்க? ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் 45 நிமிஷம் சொல்லியிருக்காங்க. செகண்ட் சப்ஜெக்ட் எத்தனை நிமிஷம் தான் இருக்குங்க? அது போன மாதம். இந்த மாதம் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் ஒரு 40 மினிட்ஸ் இருக்குது. அப்புறம் பெரையன் கிளாஸ், அப்புறம் பாடலோட குழுக்கள், அந்த ஒரு விஷயங்கள் இருக்கனால அலாட் பண்ணியிருக்க டைம் பார்த்திங்கன்னா 25 to 30 மினிட்ஸ். பிரதர் 30 மினிட்ஸில் பெரையன் கிளாஸே கன்க்ளூட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் ஓகே, நம்ம முயற்சி செய்வோம். அதனால் எதுக்காக இதை ஒரு பாயிண்ட்டை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம்னா, இந்த பக்கம் 2 நிமிஷம், அந்த பக்கம் 2 நிமிஷம் நீங்கள் திரும்பிட்டிங்கன்னா மறுபடியும் கான்சன்ட்ரேஷன் கொண்டு வரக்கு எனக்கு ஒரு நிமிஷம் தேவைப்படும். இதில் எவ்வளோ நிமிஷம் போயிடுச்சுங்க? ஸோ உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் என்பதை விசுவாசத்தோடு பாடத்துக்குள்ளே நாம் கடந்து செல்கிறோம். இஸ்ரேல் ஜனங்களில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 14 கோத்திரம் இருக்குங்க. இப்போ புதுசாக சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். யோசேப்பினுடைய 2 குமாரர்கள், அவங்க பேர் என்ன? ஃபஸ்ட்டு எப்பிராயிம். பாருங்கள், நம்ம பேசும்போது எப்படி சொல்கிறோம்னா எப்பிராயிம் மனாசேன்னு வந்துருச்சு. ஆக்சுவலாக எப்படி தெரியுங்களா நம்ம வாயிலேருந்து வரணும்? மனாசே தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் எப்பிராயிம். சரி, இங்கே கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரியும் வெளிப்படுத்தினல 7ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைப்ஸை நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஏன் தேவன் எப்பிராயிமை தேர்ந்தெடுக்காம மனாசேவை தேர்ந்தெடுத்தார்? அதுதான் முதல் கேள்வி. சரி, எப்பிராயிம் ஏதாவது தவறுக்குள்ளே போயிட்டாங்களா? இல்லை எப்பிராயிம் தேவனுடைய திட்டம் தான் என்ன அப்படிங்கிறத பேசிக் கிளாஸ் என்ன பண்ணியிருக்க மாட்டோம்னா ஸ்டடி பண்ணியிருக்க மாட்டோம். பட் இங்கே கொஞ்சம் டீட்டெயிலிங்காக நம்ம பார்க்கலாம். ஸோ முதலாவது பார்த்திங்கன்னா, தேவன் எப்பிராயிமை சூஸ் பண்ணலைங்கிறது வசனம் இருக்குங்களா? நமக்கு தெரியும். எங்கே படிச்சிருக்கோன்னா பேசிக்கில் தானை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மனாசேவை சூஸ் பண்ணிட்டார் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது எப்பிராயிம் சூஸ் பண்ணதுக்கு வசனம் எங்காவது இருக்குங்களா? எப்பிராயிமை ரிஜெக்ட் பண்ணதுக்கு தேவன் வசனம் கொடுத்துருக்காருன்னா வாசிக்கலாம். 78ஆம் சங்கீதம் வசனங்கள் 67 மற்றும் 68. அவர் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார், எப்பிராயிம் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளாமல். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யோசேப்பின் கூடாரம், அதாவது 2 சன், யோசேப்பினுடைய 2 குமாரில் தேர்ந்தெடுத்து அதுல ஒரு சன்னை என்ன பண்ணிட்டார்னா புறக்கணித்தார்னு வசனம் இருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்கார்? சியோன் பர்வதத்தை தெரிந்து கொண்டார். அப்ப சியோன் பர்வதம்னா யாரை நம்ம டிசைட் பண்ணிடலான்னு கேட்டீங்கன்னா சிம்பிள், சர்ச் கிளாஸ். வேற அப்ப சியோன் பர்வதம் சர்ச் கிளாஸ்னா எப்பிராயிம் யாரா தான் இருக்கும்? சிம்பிளாக நம்ம என்ன சொல்லிடலாம்? திரள் கூட்டம். அந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு என்ன பண்ணிட வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் வாங்கினது யாக்கோபினுடைய, அது நம்ம படிக்க போகிறோம். யாக்கோபினுடைய கையில் ஆசீர்வாதம் வாங்கினது யாருன்னா எப்பிராயிம், வலது கையில். அப்படின்னா திரள் கூட்டத்துக்கு முன்னாடி ஆசீர்வாதம் போச்சா? சேஷ்டபுத்திர பாகம் முன்னாடி ஒரு ஸ்தானம் போச்சான்னு கேட்டேன். இல்லை. ஓகே பிரதர், இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். யார் தான்? இஸ்ரவேல் ஜனங்க. இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணிட வேண்டாம்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்திலேயே நம்ம ஜட்ஜ் பண்ணிட வேண்டாம். பாடத்தில் போக போக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டீட்டெயிலிங் பண்ணிக்கலாம். சரி, முதலாவது இந்த சகல கோத்திரம்னு படிக்கிறோம் இல்லைங்களா? அது எங்கே இருக்குன்னா வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. 7:4 வாசிங்க. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். ஆக்சுவலா இந்த சகல கோத்திரம்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? இஸ்ரவேல்ல 12 கோத்திரம் இருக்கும். அந்த 12 கோத்திரத்துல சகல கோத்திரத்துல ஒரு கோத்திரம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது எப்பிராயிம். சரி, முதலாவது இந்த சகல கோத்திரம் எங்க பதில் இடம் பெற்றிருக்கு? எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்குங்களா? ஓகே, என்ன தலைப்புங்க? 2ஆம் உலகமா?
பிரதர் எந்த உலகத்தில் இருக்காருன்னு தெரியலையே. சரி, ஓகே. சபை பாகம் 3 2. ஓகே. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ண போகிறது யார் தெரியுங்களா? சரி, ஓகே. அவன் ஆன்சர் வந்து கொஞ்சம் எளிமையாக வந்துடும். சரி, முதலாவது வந்து நமக்கு தெரியும் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவன் புறக்கணிச்சிட்டார். அது என்ன காரணங்கிறத பேசிக்கில் படிச்சிருக்கோம், நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். தேவன் மனாசேவை சூஸ் பண்ணிட்டார். இங்கே கேள்வி என்னன்னா, தேவன் மனாசேவை சூஸ் பண்ணது தவறு இல்லைங்க, நல்ல கேரக்டர் தான், மறக்கணும் இல்லைங்களா? என்ன சிம்பிளாக சொல்லியிருப்போம் பேசிக் கிளாஸில், உலக காரியங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு சத்தியத்துக்காக நிலைநிற்கணும், எல்லா காரியங்களும் நம்ம மறந்துடணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த என்ன பண்ணியிருக்காருன்னா கற்றுக் கொடுத்துருக்காரு மனாசே. பட் இங்கே என்ன ஆட்டோமேட்டிக்காக கேள்வி வருதுன்னா, ஏன் எப்ராயிம் சூஸ் பண்ணப்படல? சரி பிரதர், இவ்வளோ தூரம் நீங்கள் இப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்களே, ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்ராயிம் சூஸ் பண்ண படணும் அது தெரியணும் இல்லைங்களா? ஏன் தேர்ந்தெடுக்கலாங்கிறது ரெண்டாவது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏன் சூஸ் பண்ணப்படணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணலாங்க, பாடத்துக்குள்ளே கடந்து செல்லலாம். அதுக்கு வசனம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் வசனம் 14-19 வாசிங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 மற்றும் 19. அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையின் மேலும் கூப்பிடுறாரு யோசேப்பு, வாங்கடா இங்க. அவங்க ரெண்டு பசங்களை கூப்பிட்டு, யூஸ்வலாக இப்போ புதுசாக இணைந்திருக்காங்களா சகோதரர்கள் சகோதரிகள் நம்ம கூட, அவங்ககிட்ட ஒரு கேள்வி, ஆசீர்வாதம் யார்கிட்ட வாங்குவோம்? ஃபாதரா? இல்லை, தந்தை. கரெக்டாக, பெரியவங்க தான். ஆனால் இங்கே யூஸ்வலாக யார்கிட்ட வாங்கணும்னா, இப்போ யாக்கோபு யார்கிட்ட வாங்கியிருக்காரு? அவரோட தந்தை கிட்ட. ஈசாக்கு யார்கிட்ட வாங்கியிருக்காரு? அவரோட தந்தை. அந்த மாதிரி யூஸ்வலாக ஃபாதர் கிட்ட தான் வாங்குவாங்க. நீங்கள் ஃபாதர்னா தவறாக புரிஞ்சுக்க வேண்டாம், தந்தை கிட்ட. பட் இங்கே கொஞ்சம் சேஞ்சாக யார்கிட்ட வாங்கியிருக்காருன்னா கிராண்ட் ஃபாதர், அவங்க தாத்தா. என்ன சொல்றாருன்னா, மனமறிய தன் வலது கையை நீட்டி, தொடர்ந்து வாசிங்க. ஓகே, ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனமறிய தன் வலது கையை நீட்டி எப்ராயிம் மேலே ஆசீர்வதிக்கிறார். இப்போ சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரினா, இந்த பக்கம் மனாசேயும் இந்த பக்கம் எப்ராயிம் நிறுத்தியிருக்காரு. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காருன்னா மாற்றி ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. இது ஆக்சுவலாக அவருக்கு தெரியும், அதான் சொல்றாரு பாருங்க 19 வாசிங்க. அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான். பாருங்க, பைபிள் கிளியரா சொல்லுதே, அவன் பெரிய ஜாதி ஆகுவான், திரளான ஜனங்கள்னு சொல்லப்பட்டிருக்கே. அப்ப இங்க என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம், இது கிரேட் கம்பெனி தான் பிரதர். நோ, அப்போ ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் யாருக்கு போகுதுங்க? எப்ராயிமுக்கு போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணிட வேண்டாம்னா, கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம். சரி, இப்போ நம்ம எதை பார்த்துட்டு நம்ம இந்த பாடத்துக்குள்ளே போகலான்னா, ஃபர்ஸ்ட் தான் ஏன் வரல அப்படின்னா, தானுக்கு ஒரு கேரக்டர், தேவனுக்கு பிடிக்காத ஒரு கேரக்டர் இருந்திருக்குங்க. அது என்ன தெரியுங்களா? வாசிங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தான் இஸ்ரேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டெசிஷன் எடுத்துருவாங்க. இந்த தான் குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெசிஷன் எடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் தான் டிஸ்கஷனுக்கே உட்காருவாங்க. அப்படிப்பட்ட குரூப் தான் தான் கோத்திரம். கண் இமைக்கிற நேரத்தில் என்ன மனசில் எப்படி இருக்குன்னா, டக்குன்னு அவங்களோட ஃபர்ஸ்ட் டிசிஷனே ஜட்ஜ்மெண்ட் தான். வாசிக்கலாம் பாருங்க. நாம் கண் சிமிட்டுவதைப் போலவோ அல்லது சுவாசிப்பதைப் போலவோ இது சுயநினைவின்றி செய்யப்படும் இயல்பான ஒரு பழக்கமாக இருக்கிறது. கல்வி அறிவு மேம்பட மேம்பட இந்த பழக்கமானது இன்னும் தீவிரமடைகிறது. இது எங்கேயாவது படிச்ச மாதிரி இருக்குங்களா? ரீபிரின்ஸ் வந்து வால்யூம் 6 சாப்டர் 9 இப்போ ரீசெண்டாக படிச்சுட்டு இருந்திருக்கோம். ஆக்சுவலாக இப்போ ஒன்றும் இல்லை, நமக்கு இயல்பாக எடுத்துக்கலாமே. ஒரு சகோதரர் பற்றி எங்கே ஏதாவது ஒரு குறைகள் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டால், முதல்ல 2 கொயர் நோட் என்ன பண்ணுங்க என்கிட்ட கொடுங்க. அதே சகோதரன் அழைச்சு, எங்க பிரதர் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இந்த சகோதரனுக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்களேன். இப்போ நம்ம எப்படி உட்காந்துட்டு இருக்கோமோ அப்படிதான் நான் பார்ப்பேன். டிப்ஸுங்களா பிரதர்? நானே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஊழியத்தில் நமக்கு சத்தியத்தில் போயிட்டு இருக்கேன், நான் இங்கே நோ கமெண்ட்ஸ். அப்போ பாருங்க, சத்தியத்தில் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு எதுவான ஒரு டிப்ஸோ ஆரோக்கியமான ஒரு விஷயமோ சொல்ல சொன்னால் தான் கோத்திரம் என்ன பண்ண மாட்டேங்க. அதனால தான் இந்த விஷயத்தை பற்றி நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார் மத்தேயுல. வாசிங்க. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ரொம்ப ஒரு கடினமான ஒரு வகுப்பார் தான் இந்த தான் கோத்திரம். இது ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். சரி, இது கூட பரவாயில்லைங்க.
அடுத்தது தான் பண்ணது தான் மிக மோசமான ஒரு சர்டிஃபிகேட்டாக தேவன் இங்கே விட்னஸ் பண்ணுறார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களை பற்றி சர்ப்பங்களாகவும் கட்டு விரியன்களும் சொல்லப்பட்டிருக்கு. எங்கே? எரேமியா புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில். நம்ம ஆண்டவர் கூட ஒரு முறை சொல்லியிருப்பார் இல்லைங்களா, விரியன் பாம்பு. யாரை பார்த்தினா பரிசேய சைசில். அவங்களாவது குட்டிக. தான் கோத்திரம் எப்படிப்பட்டவங்கன்னா விரியன் பாம்பு அப்படிங்கிறார். யூஸ்வலாக பாம்பு சர்ப்பம் இவங்கள யாரை சொல்லுவோம்? அடைமொழியான்னு பார்த்தீங்கன்னா சாத்தான். அப்போ சாத்தானுக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு வகுப்பார், அப்படிப்பட்ட கேரக்டர் உடையவங்க தான் கோத்திரம். அதனால தான் தேவன் அந்த சபை வகுப்புலேருந்து அவங்கள சூஸ் பண்ணிட்டார். இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து எங்கே போக முடியாதுங்க? சர்ச் கிளாஸ் போக முடியாது. ஆக்சுவலாக இவங்களுடைய இன்னொரு மிஸ்டேக் என்னன்னா, ஆதியாகமத்தில் சொல்கிறாங்க பாருங்க, 49, 16, 17. வாசிங்க சகோதரி. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல். தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடைக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். ஆக்சுவலாக இவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நமக்கு தெரியும் குதிரை அப்படிங்கிறது நமக்கு பேசிக்கலே படிச்சிருப்போம். நமக்கு இது டீட்டெயிலிங் பண்ணுறதுக்கு டைம் இல்லாதனால நம்ம சொல்கிறோம். சத்தியத்தில் நல்லா ஓடக்கூடிய ஜனங்கள் அவங்க தான் குதிரை இல்லைங்களா? அவங்கள என்ன பண்ணிடுவாங்களாம், சத்தியத்திலே இல்லாதபடிக்கு கீழே விழ செஞ்சிருவாங்களாம். அதான் குதிங்கால கடிக்கிறது. இவங்க விழுகிறது மாத்திரம் இல்லை, மற்றவங்களையும் சேர்த்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த அழைப்பிலிருந்தே வழி விலகி போகக்கூடிய அந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணுவாங்க, ஒரு அருவருப்பான ஒரு காரியம். தேவனுக்கு பிடிக்குங்களா? இதுக்காக நிறைய தந்திரங்கள் பண்ணுவாங்க, சூனியங்கள் பண்ணுவாங்க, நிறைய கொலை பண்ணுவாங்க. நான் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் எங்கே இருக்குது வாசிக்கலாம். வெளிப்படுத்தினல் 21:8. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும். இவங்களுக்கு விசுவாசமே இருக்காது தான் கோத்திரத்துக்கு. அடுத்தது அருவருப்பானவர்கள், தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள் செய்வாங்க. கொலைபாதகரும், கொலை பண்ணுவாங்க. சத்தியத்துல அவங்க இருக்காதபடிக்கு கொலை செஞ்சிருவாங்க. விபசாரக்காரரும், சூனியக்காரரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இவங்களுக்கு சர்ச் கிளாஸ்ல இருந்து ஒரு இடம் பெறல. தேவன் இவங்களுக்கு என்ன ஒரு வாய்ப்பு வச்சிருக்காருன்னா, ஆக்சுவலா அது ஒரு கிஃப்ட்டுங்க. செகண்ட் டெத் அப்படிங்கிறது ஒரு கிஃப்ட்னு நம்ம ஆல்ரெடி நிறைய படிச்சிருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு இனிமேல் என்ன பண்றது இல்லைன்னா ஒரு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட நிலைமைக்கு தான் கோத்திரம் என்ன ஆயிடுச்சுங்க, போயிருச்சு. சரிங்க, நமக்கு பார்த்தீங்கன்னா தான் கோத்திரம் ஏன் போயிருச்சுன்னு நம்ம படிச்சிட்டோம். இப்போ நமக்கு சப்ஜெக்ட்டுக்கு வந்துடலாம். ஏன் எப்ராயிம் கோத்திரம் தேர்ந்தெடுக்கப்படவில்லை? இதான் நம்ம சப்ஜெக்ட். சரி, எப்ராயிம் குறித்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு ஒரு அந்த நேம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டு என்ன பண்ணலாங்க, சப்ஜெக்டில் போகலாம். நீங்கள் சொல்லுங்கள், ஏன் அந்த நேமை யோசேப்பு வைத்தார்? இப்போ பதில் வரும் பாருங்களேன். பெரியன் கிளாஸ். பெரியன் கிளாஸ்க்கும் இந்த பேருக்கு சம்மந்தம் இல்லையே. இல்லை, பெரியன் கிளாஸ்னா பதில் வந்துடும் சீக்கிரம். ஓகே, ஆதியாகமம் 41:52. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். தேவன் என்னை பழுக பண்ணினார் சொன்ன மாதிரியே பழுக பண்ணாருங்க. எப்பன்னா கோத்திரங்களை எண்ணிக்கை எடுக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ எப்ராயிம் கோத்திரம் எப்படிப்பட்ட ஸ்தானத்துல தேவன் வச்சிருந்தாருன்னா படிங்களேன். என்னாகமம் 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எண்ணப்பட்ட எப்ராயிம் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே 1,80,100 பேர். ஒரு யூதா கோத்திரத்துக்கு நிகரா எப்ராயிம் கோத்திரத்தை தகுதிப்படுத்தி வச்சிருந்தார் தேவன். அது மாத்திரம் இல்லைங்க, சேஷ்டபுத்திர பாகம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? அதுல ஃபர்ஸ்ட் சேஷ்டபுத்திர பாகம் வாங்கினது யாருங்க? பெரியன் கிளாஸ். ஓகே, யாருங்க? யாக்கோபு. ஃபர்ஸ்ட் வாங்கினது ஈசாக். இஸ்மையலுக்கு தானே போயிருக்கணும் அந்த வாய்ப்பு. அப்போ என்ன பண்ணா, தேவன் ஈசாக்கை தேர்ந்தெடுத்தார். அடுத்து நம்ம பார்க்குறோம், ஏசாவை புறக்கணிச்சு யாக்கோபை தேர்ந்தெடுத்தார். ரூபன் வாங்கியிருக்கணும், ஆனால் தன் தகப்பனுடைய காரியத்தில் அவர் தவறு செஞ்சனால யோசேப்புக்கு போயிருக்கு சேஷ்டபுத்திர பாகம். அப்படின்னா மனசே எப்ராயிம்ல யார் சூஸ் பண்ணப்பட்டிருக்கணும்னா எப்ராயிம். ஆக்சுவலாக ஆசீர்வாதம் வாங்கினது இப்போ தான் படித்தோம் இல்லைங்களா? யோசேப்பு தன்னுடைய குமாரில் அரைச்சு யாக்கோபு கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணாங்க இல்லைங்களா? யார் மேலே ஃபர்ஸ்ட் வலது கை வச்சாருன்னா எப்ராயிம் மேலே. ஆக்சுவலாக ஏன் பிரதர் அப்போ இந்த இடத்துல மனாசேவை சூஸ் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம்னா படிக்க போகிறோம். சரி, ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்களேன்,
தேவன் எப்ராயிம் ஆசீர்வதிச்சிருக்கார். ஏதாவது ஒரு 2 நல்ல ஒரு தேவனுக்கு சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு நபர்கள் எப்ராயிம் கோத்திரத்தில் இருக்காங்களா? உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். யூதா எடுத்துக்கலாமே. தாவீது எந்த கோத்திரத்திலிருந்து வந்தாருங்க? சாலமோன், ஓகே. கிங் சவுல், ஓகேங்களா? கிங் சவுல் எப்ராயிமா? சரி, அதை பற்றி டிஸ்கஷன் என்ன பண்ணிக்கலாம்னா மீட்டிங் முடிச்சு பெஞ்சமின், ஓகே ரைட். சரி, இப்போ எப்ராயிம் குறித்து ஒரு 2 நபர்கள் தேவனிடத்தில் சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு நபர்கள். ஃபஸ்ட்டு சகல ஜனங்களையும் வழிநடத்தின யோசுவா. அதே சமயத்தில் 5 வயசுல தான் இம்பிட்டுக்காண்டி பையனில் இருந்து 60 வயசு மைப்பி தெரில வயசு எவ்வளோன்னு, வயசான வரைக்கும் ஊழியக்காரனாக இருந்தது யார் தெரியுங்களா? சாமுவேல். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு பிரியமான ஜனங்களை எப்ராயிம் கோத்திரத்திலிருந்து தேவன் சூஸ் பண்ணியிருக்காரு பாருங்களேன். அது மட்டும் இல்லைங்க, தேவன் இவங்களுக்கு என்னென்ன ஸ்தானங்கள் கொடுத்தாங்க தெரியுங்களா? வாசுங்க, ப்ரிவிலேஜ் பாருங்க. உபாகமம் 33:17 அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தை போலவும், யோசேப்பை குறித்து பேசிட்டு இருக்கார், வாசிங்க. அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்திரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். அவைகள் எப்ராயிமின் 10,000களும் மனாசேயின் 1000களும் ஆனவைகள் என்றான். யூஸ்வலா 10,000 சொல்லி யாரை சொல்லுவோம் நம்ம? 10,000களில் சிறந்தவர். பாருங்களேன், எவ்வளோ ஒரு கிரேஸ் பாருங்களேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன ஒரு ஸ்தானமோ, என்ன ஒரு அங்கீகாரமோ, அதுக்கு ஈக்குவலாக சொல்லப்பட்டிருக்கு எப்ராயிம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா இந்த ஒரு கோத்திரத்திலிருந்து வந்தார், யெரொபெயாம். இவரை குறித்து நம்ம படிச்சிருப்போம். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிடணும்னா எப்படி தெரியுங்களா கூப்பிடுவாரு? இஸ்ரவேலேன்னு கூப்பிட மாட்டாருங்களாம், எப்ராயிமே. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் தான் எப்ராயிமா? அப்போ கன்க்ளூஷனுக்குள்ள வந்துட வேண்டாம். பாருங்களேன், எவ்வளோ ஒரு ப்ரிவிலேஜ் தேவன் இந்த இடத்துல எப்ராயிம் கோத்திரத்துக்கு கொடுத்துருக்காரு. ஒட்டுமொத்த 10 கோத்திரத்தையும் அலசாரக்கூடிய அந்த ஒரு அதிகாரத்தை எப்ராயிம் கோத்திரத்திலிருந்து வரக்கூடிய ராஜா கிட்ட கொடுத்துருக்கார். இப்படிப்பட்ட ஜனங்கள் என்ன தவறுக்குள்ள போனாங்க தெரியுங்களா? சரி, நமக்கு இப்போ அடுத்து என்ன தெரியணும்? இவ்வளோ ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்காரு, சரி ஏன் இவங்க அந்த கோத்திரத்திலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க? எங்கிருந்து? வெளிப்படுத்தினல் 7ஆம் அதிகாரம் சர்ச் கிளாஸ்ல இருந்து. என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம இப்போ டீடைலிங் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இவங்களோட மிஸ்டேக் என்ன தெரியுங்களா? இதுதான், வாசிங்க. ஓசியா 5:3 எப்ராயிமே நான் அறிவேன், இஸ்ரேல் எனக்கு மறைவானது அல்ல. எப்ராயிமே இப்போது நீ சோரம் போனாயே. எப்ராயிமே சோரம் போயிட்டியே. யூஸ்வலாக யாரை நம்ம சோரம் போகிறோம்னு சொல்லுவோம்? ஆல்ரெடி நல்லா நடந்துட்டு இருப்பாங்க, அதுலேருந்து வழி விலகி போனவங்க என்ன சொல்லுவோம்? சோரம் போயிட்டியப்பா. இவங்களோட மிஸ்டேக் பாருங்களேன். எப்ராயிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான். ஓசியா 4:17. விக்கிரகங்கள் நமக்கு என்ன சொல்லலாம்? மாடர்ன் டேஸ் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். பெரியன் கிளாஸ். சரி, புதுசாக வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரர்களுக்கு ஒரு கேள்வி. சத்தியத்தில் இணைஞ்சிருக்காங்க இல்லைங்களா? பர்த்டே அன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாட்டோம். பர்த்டே அன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம லாங் டேர்ம் ஒரு பிளான் பண்ணியிருப்போம், இல்லை தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் அந்த நாளில் நடந்திருக்கும். சே, தேவன் என்னை இந்த நாளில் எப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு தெரியுங்களா? என்ன பண்ணுற வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து அதை தாண்டி நம்ம வந்துட்டோம். பட் உதாரணத்துக்காக சொல்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. ஒரு கார் வாங்கலை, பிளான் பண்ணுறோம். சரி, ஓகே, வாங்கியாச்சுன்னு வைங்க. என்ன ஓடுவோம் அடுத்தது? தேவன் தந்த ஈவ், கிஃப்ட் ஆஃப். ஆக்சுவலாக இதுல இருந்தாலும் நம்ம கடந்து வந்துட்டோம். இது நம்ம சொல்கிற எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப பேசிக்கான எக்ஸாம்பிள்லேருந்து போகிறோங்க. டீப்பான எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்ணிக்கலாம், நாமளே அது மைண்டில் நமக்கு ரன் பண்ணிக்கலாம். சரி, இப்படி பாருங்க, இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயத்துலையும் கூட இன்னும் நம்ம உலக காரியங்களில் நம்ம இருந்தோம்னா, சரி கொஞ்சம் எடுத்துக்கலாமே. சகோதரி கிட்ட பேப்டிசம் டேட் கேட்குறோம், டக்குன்னு கேட்டால் என்ன பண்ண முடியாது, சொல்லிடலாம். அதை விட ஃபாஸ்ட்டாக எது தெரியுங்களா வரும்? பிரதர், உங்களுடைய பர்த்டே என்ன டேட்? சில நேரத்தில் வந்துடுது இல்லைங்களா? ஒருவேளை ஃபஸ்ட்டு அது வந்துச்சுன்னா நல்லதுங்க. பர்த்டே டேட்டு ஃபஸ்ட்டு வருதுன்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் என்னுடைய ரத்தம் பழைய மனுஷனாக தான் இருக்கு. இவங்களை குறித்து இது ஓசியாவில் சொல்கிறாரு பாருங்க, வசனம் எப்படி இருக்குன்னா, எப்பிராயிமே பேதையான புறாவை போல் இருக்கிறான்.
லாஸ்ட் சப்ஜெக்ட்ல கூட நம்ம யாரை குறித்து பார்த்தோம்? புறாவை குறித்து பார்த்தோம் இல்லைங்களா? சரி, புறா சர்ச் கிளாஸ்க்கு தேவன் எப்படி தெரியுங்களா புறாவை வச்சு கூப்பிடுவாரு? நீங்கள் எப்படிப்பட்ட புறாவாக இருக்குன்னா, கபடமில்லாத புறாவாக இருக்கணும். ஆனால் இங்கே இந்த புறா எப்படி இருக்குன்னா, பேதையான புறா மாதிரி இருக்கு. அது சொல்கிறாரு ஆங்கிலத்தில், த சில்லி டவ் வித்தவுட் சென்ஸ். அவன் தவறு செஞ்சிடறான் புத்தி இல்லாத காரணத்தினால அப்படிங்கிறாரு. சரி, இது வந்து ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்குங்க. இதனால தேவன் புறக்கணிச்சிட்டாரா அப்படின்னா, மற்ற கோத்திரங்கள் எல்லாம் விக்கிரத்தில் தான் இருந்தாங்க இல்லைங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். எப்ராயிம் மட்டும்தான் விக்கிர ஆராதனையில் இருந்தாங்களா? மற்ற கோத்திரமும் இருந்தாங்க. ஆனா மற்ற கோத்திரங்கள் தன் நிலைமையை அறிஞ்சிட்டு தேவனிடத்துல ஓடி வந்துட்டாங்க. ஆனா இந்த எப்ராயிம் இன்னொரு மிஸ்டேக் பண்ணிருக்காங்களா? என்ன மிஸ்டேக் தெரியுங்களா? வாசிங்க. ஏசாயா 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 3. எப்ராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ, மதுபானத்தால் மயக்கமடைந்தவர்களின் செழிப்பான பள்ளத்தாக்குடைய. சகோதரி, இந்த இடத்துல எப்ராயிமின் வெறியரின் பெருமையான கிரீடத்துக்கு எப்படி சொல்லலாம்? பிரைடு. தேவன் பாருங்க என்ன ஸ்தானத்தில் வச்சிருக்காருன்னு. இப்போ புதிதாக இணைந்தவர்கள்லாம் பேசிக் கிளாஸ் கேட்டு வந்திருக்காங்க இல்லைங்களா? ஒருவேளை அவங்க பாபிலோனோட சகோதரர்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்க்குறாங்கன்னா, அவங்க ஒரு வசனத்தை டீப்பாக மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா நமக்கு என்ன மைண்டு வந்துடும்? இதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேங்க, ஆல்ரெடி கேட்டுட்டு வந்துட்டேன். சில நேரத்தில் இந்த சப்ஜெக்டில் நான் 2010 9 கேட்டாச்சு. நீங்கள் சொல்கிற இந்த வசனம் எல்லாம் ஆல்ரெடி நிறைய டைம் என்ன பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை வந்துருங்களாம். த ப்ரைடு. சத்தியத்தில் அதிகமாக இருக்க இருக்க நான் என்ன தெரியுங்களா வரணும். ஆனால் இவங்களுக்கு ப்ரைடு வந்துருச்சு. ப்ரைடை குறித்து சொல்கிறார் பாருங்க, ரீப்ரின்ஸ் 1956ல், க்ளோரிஃபையிங் இன் த ஷேம் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ். நம்ம சர்ச் கிளாஸ் அப்படிங்கிற அந்த தன்மையில் க்ளோரிஃபை ஆகணும், ஆவியின் கனிகளில். ஆனால் இந்த எப்ராயிம் கோத்திரம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, செல்ஃபிஷ்னஸில் க்ளோரிஃபை ஆகிட்டாங்களாம். இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தால் என்னதான் ஆகும்னா, the pride is connected nearly everything that is injurious to people of God. யோசிச்சு பாருங்களேன், எந்த காரியம் எடுத்தாலும் அதில் ஒரு பெருமையை ஒளிஞ்சிருக்குங்களாம். அந்த பெருமைக்கு பின்னால் ஒரு சுயம் ஒளிஞ்சிருக்குங்களாம். அப்போ எப்படி கேர்ஃபுல்லாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஹேண்டில் பண்ணணும்னு கற்றுக்கணும் அப்படின்னு எப்ராயிம் சொல்லி கொடுக்குறாங்க. இப்படித்தான் எப்ராயிம் இருந்தாங்களாம். இப்படி இருந்தாங்க இல்லைங்களா? சரி, இவங்களுக்கு ஒரு சான்ஸாக ராஜ்யத்தில் எடுத்துப்போமே. எசேக்கியான்னு ஒரு ராஜா இருந்தார் இல்லைங்களா? அந்த ராஜா ஒரு பஸ்காவை அனுசரிக்கிறார். எத்தனாம் மாதம்? நீசான் மாதம். எசேக்கியா ராஜா எத்தனாவது மாதத்தில் பஸ்காவை அனுசரிச்சான்னு கேட்டிங்கன்னா, பெரையன் கிளாஸ். ஓகே, எங்கே வாசிக்கிறோம்? 2 நாளாகமும் 30:1. 2 நாளாகமும் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதன் பின்பு இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதுமன்றி எப்ராயிம் மனாசே கோத்திரங்களுக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினார். ஆக்சுவலா இது வந்து பார்த்தீங்கன்னா த கிங்டம்ல நடக்கக்கூடிய ஒரு காரியம். இதை டீட்டெயிலிங் பண்ணுறதுக்கு நமக்கு இப்போ டைம் இல்லை. நம்ம புதுசாக வந்திருக்கவங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு யூடியூப் சேனலில் நம்ம சகோதரர்கள் பேசியிருப்பாங்க ஆல்ரெடி, எசேக்கியாவின் பஸ்கான்னு சொல்லி. ஆக்சுவலாக சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ராஜ்யத்தில் ஒரு அழைப்பு போகுதுங்க எல்லா கோத்திரத்துக்கும். அதில் எப்ராயிமுக்கும் ஒரு அழைப்பு போகுது, நீங்கள் மனம் திரும்பி என்ன பண்ணிடுங்க, தேவனிடத்தில் வந்துடுங்கப்பா அப்படின்னு. ஆனால் அவங்க என்ன தெரியுங்களா பண்ணிட்டாங்க? இவர்களை பார்த்து நகைத்து பரியாசம் பண்ணினார்கள். எப்போ பரியாசம் பண்ணுவாங்க? ஆட போங்க பிரதர், எப்போ பார்த்தாலும் சண்டேவும் வர சொல்கிறீங்க, ஃப்ரைடேவும் வர சொல்கிறீங்க, டியூஸ்டேவும் வர சொல்கிறீங்க, பெரையன் கிளாஸ் இருக்குது, ஹவுஸ் மீட்டிங் இருக்குது, ஒன் டே கன்வென்ஷன் தனியாக வைக்கிறோம். இப்போ கன்வென்ஷன் தானே, அதில் ஒரு நாள் நான் லீவ் போடக்கூடாதா? மிச்சம் 2 நாள் நான் அட்டன் பண்ணிடுவேனே. ஒருவேளை இந்த மாதிரி தாட்லாம் வரக்கூடாதுங்க. எனக்குள்ளே நான் வந்துருச்சுன்னா இவர்களை பார்த்து நகைத்து பரியாசம் பண்ணக்கூடிய வகுப்பாரில் என்ன பண்ணிடுவேன்? அப்போ யோசிச்சு பாருங்களேன், தேவன் எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இப்போவும் ஸ்டில் எப்ராயிம்க்கு என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் நான் மைண்ட் செட் வச்சுருந்தேன்னா தேவன் என்னை என்ன பண்ணுவார் தெரியுங்களா?
வாசிங்க. ஓசியா 4ஆம் அதிகாரம் வசனம் 6. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நான் சொல்லக்கூடிய அட்வைஸை நீங்க கேட்கல, ஸோ ஆசாரியத்துவத்திலிருந்து உங்களை நான் எடுத்துடுவேன். பாருங்க எவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு பாயிண்ட்டை தேவன் இந்த இடத்துல நமக்கு கொடுக்குறாருங்க. நல்ல தேவனுக்காக ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடிய வகுப்பார் எப்படி தெரியுங்களா தவற விட்டுறாங்க? இந்த 2 காரியம் தான் அடிப்படை. இந்த 2 தான், மாம்சம் சாத்தான் செகண்ட் ஸ்டேஜ். இன்னமும் உலகத்திலேயே நான் இருக்கேன் தெரியுங்களா, அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். தேவன் என்னை எவ்வளோ ஒரு ப்ரிவிலேஜ் கொடுத்து இந்த இடத்துல வச்சிருக்காருன்னு மைண்டில் ஒரு மேட்டிமே வருது பார்த்தீங்களா. இந்த 2 ஸ்டேஜ் தான் எப்ராயிமை அந்த ஆசாரியத்துவத்திலிருந்து வெளியெடுத்து போடுவதற்கு அந்த காரணம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல என் ஜனங்கள்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அடிஷ்னலாக நமக்கு விளக்கம் கொடுக்கணும்னா சகோதரோடைய ரீப்ரின்ஸ் நமக்கு இங்கே சப்போர்ட் ஆகிறத பார்க்குறோம். எங்கள் பிரதர் படிக்கலாம்னா வாசிங்க. மை பீப்புள் அதை சொல்லியிருக்கு பாருங்க. The discontented, the unsatisfied, hungering and thirsting after the right was of God, the real teachings of the Bible. அதாவது பசி இருக்கும், தாகம் இருக்கும், ஆனால் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. புரியுது இல்லைங்களா? பசி இருக்கு, நிறைய தாகம் இருக்கு, ஆனால் திருப்தி இல்லைங்க. இதை புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னு வைங்களேன். மன்னிக்கணும், படிச்சிருக்கேன், புரிஞ்சிருக்கேன், உணர்ந்திருக்கேன், ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன், மன்னிக்க மாட்டேன். விட்டு கொடுக்கணும், படிச்சிருக்கேன், அதை பற்றி புரிஞ்சிருக்கேன், என் வாழ்க்கையில் அது நடந்திருக்கு, ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன், விட்டு கொடு. இது தாங்க ஹங்கிரி இருக்கும், பசி இருக்கும், தர்ஸ்ட் இருக்கும், ஆனால் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன். நீங்கள் என்னதான் வசனம் சொன்னாலும் எப்ராயிம் வகுப்பாருக்கு என்ன ஆகாதுங்க, அவங்க காதில் அது என்ன பண்ணாது, விழாது. இப்படிப்பட்ட ஒரு வகுப்பாரா இருந்தோம்னா கடைசியில் என்ன ஸ்டேஜ் தெரியுங்களா ஆயிடுவோம்? வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும். இந்த இடத்துல வசன பகுதி போடலிங்க, வசனம் இதுதான், ஆனால் வெளிப்படுத்தினல் இருக்கும், 7ஆம் அதிகாரத்தில் இருக்கும். சரி வாசிங்க சகோதரி. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிருமல்ல அனலுமல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். சம்பந்தமே இல்லாம இந்த வசனம் போட்டிருக்கோம். எப்ராயிம் குறித்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ குளிரும் இல்லை அனலும் இல்லைன்னு சொல்லி வாசிக்கிறீங்களே, எப்படி பிரதர் அந்த ஜனங்களை இந்த வகுப்பாருக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்கறது? உலகத்திலேயும் இருக்கிறாங்க, சத்தியத்திலேயும் தாகம் இருக்கு. சரி ஓகே பிரதர், நீங்கள் சொல்றது கரெக்டு தான். ஆனால் இந்த ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த வகுப்பாருக்கு ஏதாவது நிழல் இருக்கா? இந்த வசனம் பொருள் வெளிப்படுத்தினல், அதுக்கு நிழல் எங்காவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கானா? இருக்குங்க. ஏசாயாங்களா, இஸ்ரவேல் ஜனங்களா? ஓசியா 7ஆம் அதிகாரம் வசனம் 8. ஓசியா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எப்ராயிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான், எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். எப்ராயிம் அப்பம் பார்த்துருக்கமா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் சப்ஜெக்ட் முடிச்சு எங்களுக்கு கொடுப்பாங்க பிரதர் அப்படிங்கிறீங்களா? சரி யோசிச்சு பாருங்களேன், அந்த அப்பம் வருது நம்மக்கிட்ட, பாதி வெந்திருக்கு பாதி வேகலை, நம்ம சாப்பிட முடியுங்களா? நம்மளாலே சாப்பிட முடியல இல்லைங்களா? அப்போ தேவன் இந்த கண்டிஷன்ல இருந்தால் நம்மளை அக்செப்ட் பண்ணுவாரா? அதான் சொல்றாரு, எப்ராயிம் எப்படி இருக்கானா, திருப்பி போடாத அப்பமா இருக்கான். பாதி வந்திருக்கு, என்ன ஆகலைங்க பாதி. அதான் இதை குறித்து டீட்டெயிலிங் பண்றாரு பாருங்க. கில் டிரான்ஸ்லேஷன்ல நோ ஸ்கிரீம் ஆஃப் பிரின்சிபல். இந்த எப்ராயிம்க்கு தனக்குன்னு ஒரு கொள்கை, ஓன் வே. தேவன் இப்படி சொல்லுவார், இவங்க எப்ராயிம் ஜனங்கள் இப்படி செய்வாங்க. நத்திங் இன் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஜனங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எப்போ வாங்குவோங்க? ஒரு வேலையில் நல்ல பல வருஷங்கள் வேலை செஞ்சு, இந்த வேலைக்கு இவர் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவார், தகுதி உள்ளவர்னு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நம்ம வாங்கலாம். 10 வருஷமாக இருப்பாங்க, 20 வருஷமாக இருப்பாங்க சத்தியத்தில், ஆனால் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு என்ன இல்லை, வளரவே இல்லைங்களா இந்த ஜனங்களுக்கு. இவங்களை குறித்து சொல்கிறாரு பாருங்க, தே ஆர் நெய்தர் ஹாட் நார் கோல்ட். சரி, இந்த ஜனங்கள் இப்படியே இருந்துருவாங்களா? அவ்வளோதானா? தேவன் இவங்களை கைவிட்டாரா? அப்படின்னா இந்த ஜனங்கள் அடுத்த ஸ்டேஜ் வராங்க பாருங்க.
வாசிங்க. ரீப்ரின்ஸ் ஆர் 150. The great multitude who come out of Babylon in obedience to the call and thus washed their robes. ஸோ தேவன் எப்ராயிமை ஏன் ரிஜெக்ட் பண்ணான்னு இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்தது எப்ராயிமுக்கு தேவனுடைய திட்டம் என்னங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். சரி பிரதர், இதில் கிரேட் மல்டிடியூட் திரள் கூட்டம் பாபிலோன்லேருந்து வெளியே வந்திருக்குன்னு போட்டிருக்கீங்களே. ஆல்ரெடி பாபிலோன்லேருந்து வெளியே வந்து தான் என்ன ஆனாங்க? 144,000 மாறி இருக்கிறோம். மறுபடியும் எதுக்காக கிரேட் மல்டிடியூட் பாபிலோன்லேருந்து வெளியே வரணும்? ஒரு கேள்வி வருதா இல்லைங்களா? பெரியன் கிளாஸ் ஓகே. ஆக்சுவலாக அப்படி சொன்னாதான் பதில் சீக்கிரம் வருதுங்க, அதுக்காக சொல்கிறோம், யாரும் தவற எடுத்துக்க வேணாம். இன்னொரு ஆர்டிக்கல் படிக்கலாம் பாருங்கள். ரீப்ரின்ஸ் ஆர் 5865 அவங்கள குறித்து எப்படி சொல்லியிருக்குன்னா, அவேக் ஃப்ரம் த ஸ்லம்மர் அண்ட் ஸ்டூபிட். நான் அறியாமையில் இருந்தேன் சொல்கிறார் இல்லைங்களா? எப்படிப்பட்ட புறாவா இருக்கு? பேதையான புறான்னு சொன்னார் இல்லைங்களா? நான் அறியாமையில் இருந்தேன், ஸ்லம்பர் இருந்தேன், செப்பரேட் ஃப்ரம் த பாபிலோன் த கிரேட் இன் த ஃபயர். புரியல இல்லைங்களா? புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறோம். டீட்டெயிலிங் ரொம்ப பண்ண முடியாது நேரத்தில் அடிப்படையில் கொண்டு. ராஜ்யத்தில் மிக பெரிய ஒரு அவமானம் இந்த எப்ராயிம் கோத்திரத்துக்கு வரப்போகுதுங்க. என்ன அவமானம் தெரியுங்களா? பைபிள் கிளாஸ் நீங்க போனீங்களே, நீங்க நீதிமான் சொல்லியிருந்தீங்க இல்லையா? தேவன் எங்க கூட இருக்காருன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்போ நீங்களும் சேர்ந்து தானே என் கூட இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு ராஜ்யத்தில் பாபிலோன் இருக்கு இல்லைங்களா, அவங்கள பார்த்து, யாரை பார்த்துன்னா எப்ராயிம் கோத்திரத்தை பார்த்து நகைப்பாருங்களாம். ஆக்சுவலாக ஒருத்தரை வறுமையாக இருக்காருன்னு வைங்களேன், ரொம்ப கஷ்டம் ஃபேமிலியில், அவரால் ஜமாளிக்க முடியும். சரி ஓகே, அவருக்கு உடல் நோய் பட்டுருச்சு, இல்லை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த வலியை தாங்கிக்க முடியும். எதை தெரியுங்களா தாங்கவே முடியாது? ஒருத்தரை அவமானப்படுத்தினோம்னா அவங்களால தாங்கிக்கவே முடியாதுங்க. அப்படிப்பட்ட உபத்திரத்திலேயே பெரிய உபத்திரம் எப்ராயிமுக்கு எதுனா, இவங்களை அவமானப்படுத்துவாங்க. ஐயோ தேவனே, இந்த நிலைமைக்கு நான் வந்துட்டேன்னு சொல்லி இந்த மிகப்பெரிய அஷேம். அதனால தான் எப்ராயிம் என்ன பண்ணுவாருங்க, பாபிலோன்லேருந்து வெளியே வந்து தேவனிடத்துல சேருவாங்க. சரி பிரதர், ரீப்ரின்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், ராஜ்யத்தில் இந்த மாதிரி காரியம் இருக்குன்னு சொல்லிட்டோம். இதுக்கு பைபிளோடைய வசனம் சப்போர்ட்டிவாக இருக்கணும் இல்லைங்களா? எங்கே இருக்குங்க? உள்ள போகலாங்களா? உள்ளே போகலான்னு சொன்னோடனே சில பேர்த்துக்கு தூக்கம் அப்படியே கடந்து செல்லுது. கடினம்தான் 2வது பாடம். பட் கொஞ்சம் உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஷார்ட்டாக பார்த்துடலாம். வாசிக்கலாம். மீகா 7ஆம் அதிகாரம் வசனம் 9, 10. மீகா 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 மற்றும் 10. நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோட சொல்லுகிற என் சத்துருவானவள் அதை பார்க்கும்போது வெட்கம் அவளை மூடும், என் கண்கள் அவளை காணும், இனி வீதிகளின் சேற்றை போல மிதிக்கப்படுவாள். ஆக்சுவலாக இங்கே என்ன சொல்றாருன்னா, அந்த ட்ரிபுலேஷன்ல நான் அவருடைய கோபத்தை நான் சுமந்துக்கிறேன். திரள் கூட்டம் எப்ராயிம் வகுப்ப சொல்றாரு, நான் சுமந்துக்கிறேன். என்னை பார்த்து நகைச்சாங்க இல்லைங்களா, அதான் சொல்லியிருக்க, சத்ருவானவள் பாபிலோன், சத்ருவானவள் நகைப்பாங்களாம். நீங்களும் இப்போ என் கூட சேர்ந்தானே கஷ்டப்படுறீங்க, அதுக்கு பேசாம நீங்க எங்க இருந்திருக்கலாம், என் கூடயே பாபிலோன்ல இருந்திருக்கலாமேன்னு சொல்லி நகைக்கும் போது அங்க தேவன் என்ன தெரியுங்களா பண்ணுவார்? இவங்க ரியலைஸ் ஆகுறாங்க, ஆனா அவங்க விட மாட்டாங்க. எப்ராயிம் தன் நிலை அறிஞ்சு ரியலைஸ் ஆனாங்களா? ஆனாங்க. எங்க இருக்கு பாருங்க, வாசிக்கலாம். எரேமியா 31, 18, 19. எரேமியா 31ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 மற்றும் 19. நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். அவர் எப்படி சொல்றாரு பாருங்க எப்ராயிம், நீங்க என்னை தண்டிச்சிட்டீங்க, இதெல்லாம் ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள், நான் தண்டிச்சிட்டீங்க, ஆனா நான் பணியாத மாடு மாதிரி இருந்தேன். ஆக்சுவலாக லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எடுத்துக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய வகையில் எடுத்து பார்க்கும்போது நமக்கு இது அப்படியே பொருந்தும். பணியாத ஆடு மாதிரி இருந்தேன், தேவனே என்னை எப்படியாவது என்ன பண்ணிருங்க, ரசிச்சிருங்கன்னு சொல்லி எப்ராயிம் அந்த இடத்துல சொல்லுவாங்க. இவங்க ப்ரேயர் பண்ணுறது தேவன் கேட்டுருவாருங்க. அங்கே பாருங்க கடைசியில் இல்லை, எப்ராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நான் கேட்டேன், நிச்சயமாய் கேட்டேன்கிறார். கேட்டேன்னு கூட சொல்ல எப்ராயிம். சரிங்களா,
தன் நிலைமையிலிருந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி வராங்க. தேவன் அதை பார்க்குறாரு மேலே இருந்துட்டு. எப்ராயிம் என் பிள்ளை ஒரு ஸ்டெப் முன்னாடி வரதை பார்த்துட்டு தேவன் 5 ஸ்டெப் முன்னாடி வராருங்களாம். வாசிங்க எரேமியா 31:20. எரேமியா 31:20. எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன், அவன் எனக்கு அருமையான குமாரன்பா தேவன் சொல்றாரு பாருங்க. வாசிங்க. அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன், ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. யோசிச்சு பாருங்க, தேவன் அவங்களுக்கான தண்டனை கொடுத்துட்டார். ஆனா கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்கள பத்தி என்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா? நினைச்சிட்டே இருந்திருக்கார். ஏன்னா கொஞ்சம் விட்டா இந்த கோத்திரம் தான் கோத்திரமா போயிருங்க. ஐயோ என் பிள்ளை என்ன பண்ணிடக்கூடாது, தான் கோத்திரமா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் முயற்சி எடுக்கிறாருங்க. தேவன் எதுக்காக முயற்சி எடுக்கணும்னு அவசியம் இருக்குங்களா? அவர் சிம்பிளா சொல்லியிருக்கலாம், நீதி இதுப்பா, இந்த நீதி செஞ்சீங்கன்னா இந்த கிஃப்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா? அவர் ஏன் முயற்சி எடுக்கணும்? எதுக்காக 5 ஸ்டெப் முன்னாடி வரணும் தெரியுங்களா? ஒரே ஒரு காரணம் தான், ஒரே ஒரு ரீசன். தேவன் எப்ராயிம் மேல அன்பு வச்சிட்டாருங்க. தேவன் எப்ராயிம் மேல அன்பு வச்சிட்டாருங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் ஒரு தடவை ஒருத்தர் மேல அன்பு வச்சிட்டாருன்னா அவர் அவ்வளோ சீக்கிரம் கைவிட மாட்டாருங்க. அதுக்கு எப்ராயிம் தான் ஒரு உதாரணம். யோசிச்சு பாருங்களேன், எப்ராயிம்கே தேவன் இவ்வளவு தூரம் அன்பு செலுத்துறாருன்னா இன்னைக்கு உங்களையும் என்னையும் தேவன் எப்படிப்பட்ட அன்புல வச்சிருக்க. ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் என்ன பண்ண தெரியுங்களா? நினைச்சு பார்க்கணும். வாசிங்க. ஓசியா 11:8. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன், ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனா சொல்றார். இப்ப நம்ம மனுஷனா இருக்கோம். ஒரு குழந்தை தப்பு பண்ணிருச்சு, அப்ப நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ரியலைஸ் ஆகிட்டு வந்து நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கும். இயல்பா நடக்கக்கூடிய காரியம். வீட்டில் பழைய அன்பு அதே மாதிரி காமிப்போம் நம்மளால முடியுங்களா? சீ போ, என்ன பண்ணிட்ட நீ, நான் சொல்றத கேட்கவே இல்லையே, குழந்தைய சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனா தேவன் மனுஷன் இல்லைங்களா? ஆதியில கொண்டிருந்த அன்பை மறுபடியும் அவருக்கு எப்ராயிம் மேல காண்பிக்கிறார். அதுதாங்க தேவன். அப்படிப்பட்ட அன்புக்கு தான் என்னையும் உங்களையும் இன்னைக்கு தேவன் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்கு தேவன் அழைக்கிறார். இந்த இடத்துல 2 பேர்ட்ஸ் போட்டிருக்கு இல்லைங்களா? எதுக்காக போட்டிருக்கீங்க? அடுத்த வசனம் இருக்கு, வாசிங்க. ஓசியா 11:9. எகிப்திலிருந்து குருவிகளைப் போலவும் அசிரியா தேசத்திலிருந்து புறாக்களைப் போலவும் பயந்து வருவார்கள். கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி ஒரு பறவைகள் பார்த்தோமா? பெரையன் கிளாஸ் சொன்னாதான் ஆன்சர் வருமா? பருந்தோட கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட் தான் குருவிங்க. எப்படி பிரதர்? யூரோப்ல இருந்து எங்க போச்சுன்னு பார்த்தோம், பிரான்ஸ் இல்லைங்களா? பிரதர் சொன்னாரு எவ்வளோ ஹைட்டு போங்க, பல மாடி ஹைட் என்ன இருக்கும், தன் கூட்டை கட்டும். ஆனா குருவி இங்கிருந்து கோயம்புத்தூர்ல இருந்து இல்ல திருப்பூர்லாம் வேண்டாம், பல்லடம் போறதே பெரிய விஷயங்களாம். ஏன் தெரியுங்களா? அதுக்கு நடுவில் நிறைய 4G 3G 5G. நீங்க ஏதோ சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரிய, ஜி மட்டும் தான் கேட்குது அப்படிங்கிறீங்களா? கதிர்வீச்சியை தாங்கக்கூடிய அளவுக்கு அதனால திராணி இல்லைங்களா? ரொம்ப வீக்கான ஒரு பறவை. அதே மாதிரி பாருங்களேன், ரொம்ப ஹைட் எல்லாம் போகாது, ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் போக முடியும். கழுகு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது. அதான் சொல்கிறார், எப்ராயிம் எப்படி இருக்காருன்னா இந்த மாதிரி தான் இருக்காருங்களா, குருவி மாதிரி. தேவனை மட்டும் ரொம்ப தூரமாலாம் போலிங்க அவங்க, இப்போதான் பக்கத்தில் விட்டு அங்கே போயிடுவாங்க, தான் கோத்திர மாதிரி தூரமாக போயிடுவாங்க. அதனால தான் தேவன் இவ்வளோ எஃபெக்ட் எடுக்கிறாரு. புறா மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா லாஸ்ட் சப்ஜெக்ட்ல கூட? நீங்கள் புறாவை எந்த கண்ட்ரியில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாலும் சரி, அது கரெக்டாக அந்த ரூட் வழி தெரிஞ்சு எஜமான் கிட்ட வந்துடும். அந்த மாதிரி தான் எப்ராயிம் ஜனங்கள். எவ்வளோ சோரம் போனாலும் திரும்பி மனம் திரும்பி தேவன் கிட்ட வந்துடுவார். பாருங்க, இப்படி தேவன் கிட்ட அவங்க திரும்பி மனம் திரும்பி வராங்க இல்லைங்களா? சரி, தேவன் இவங்களுக்கான திட்டம் எது வச்சிருக்காங்க? தேவன் அப்படியே கைவிட்டுருவாரான்னா வாசிக்கலாம். எரேமியா 31:9. எரேமியா 31:9. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன்,
அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். ஒரு அருமையான ஒரு பாட்டு பாடணும் இல்லைங்களா? என்ன பாட்டு? நீரோடை. அந்த மாதிரி இனிமேல் எப்ராயிம் நீரோடையிலேயே இருப்பாங்க. அவங்களுக்கு இனிமேல் பசி இருக்காது, சத்தியத்தில் இனிமேல் தாகம் இருக்கிறது அப்படின்னா அவங்க அந்த ஸ்டேஜ் கடந்து போயிடுவாங்க. ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. இனிமேல் அவங்க மேலே உஷ்ணம் இருக்காது, இனிமேல் அவங்க மேலே வெயில் படாது. புரியுது இல்லைங்களா? டீட்டெயிலிங் பண்ண முடியாது, பட் ப்ராஃபஸியில் சொல்கிறோம். கஷ்டம் இருக்காது, உபத்திரம் இருக்காதுன்னு எங்கே படிச்சிருக்கோம்? ஏசாயா வசனம் 49:10. ஏசாயா 49 அதிகாரம் 10 அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களின் நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். நீரூற்று அண்டைக்கு இந்த வசனங்கள் நல்லா உற்று பாருங்க. இந்த வசனத்தை நல்லா உற்று பார்த்தோம்னா எங்கேயோ படிச்ச மாதிரியே ஞாபகம் வருதுங்களா? சகோதரி கண்டுபிடிச்சிட்டாங்க. வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரம் வசனம். ஏசாயா 49:10 படிச்சது எங்க ரெஃபர் ஆகுது? வாசிங்க. 7 அதிகாரம் வசனங்கள் 16 மற்றும் 17. இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். யாரை குறித்து பேசிருங்க? கிரேட் மல்டிடியூட். இனிமேல் அவங்க பசியா இருக்கணும்னு தேவன் என்ன பண்றது இல்லை, விடுறது இல்லை. விஷ்ணு இனிமேல் என்ன பண்றது இல்லை. சரி, யார் இந்த ஜனங்கள்? நான் இப்போதான் புதுசாக கம்பெனிக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். என் கூட வேலை செய்கிறாரு அந்த சகோதரா. நேற்றுக்கு என்னை வண்டி எடுக்கவே விட மாட்டேறாங்க பதர். என் ஹவுஸ் ஓனர், என் மேலே வீட்டுக்காரர் அவருங்களா. போன வாரம் கல்யாணத்துக்கு வரலன்னு போட்டு திட்டுன்னு திட்டினாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு போலுங்க எல்லாத்துக்கும். அவங்களா? யாருங்க இவங்க? உண்மை, ஆனால் மறுக்க முடியாது. சே, தெரிஞ்சிருந்தா நான் கன்வென்ஷனுக்கு 2வது நாள் என்ன பண்ணியிருக்க மாட்டேன், பிரைட்டான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன். அதாவது இவங்க தான் திரள் கூட்டம்னு சொல்றது இல்லைங்க. நம்ம நோட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஜனத்திலிருந்து தான் உண்மைதானுங்க. தான் எந்த கோத்திரத்திலிருந்து தேவன் வழி இல்லாம எங்க போயிடுறாங்கன்னா, தான் கோத்திரம் எங்க இருந்து இருக்கு? சபை வகுப்பார் எங்கிருந்து சூஸ் பண்றார் தேவன்? அந்த மாதிரி தேவனுக்கு பிரியமா சரியான வழியில நடக்கலைன்னா எப்ராயிமா கோத்திரமா போயிடுவோன்னு சொல்லி இந்த ஒரு ஜனங்களை என்ன பண்ணிடுவான், நான் ஆயிடுவேன் அப்படின்னு நான் திங்க் பண்ணணும். இப்போ நான் இந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல எந்த கோத்திரமா இருக்கேன் அப்படின்னு இண்டிவிஜுவலாக என்ன பண்ணிக்கலாங்க, நம்ம தீர்மானிச்சுக்கலாம். சபை வகுப்பாரா, தான் கோத்திரமா, இல்லை அப்படின்னு யார் தீர்மானிக்கணும்? நான் என்னைய நானே தீர்மானிச்சுக்கணும். வாசிங்க. எரேமியா 31 அதிகாரம் 9 எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எப்ராயிம் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். ப்ராஃபஸிங் அது. எப்ராயிம் ஜாமக்காரர்கள் யார்? ஜாமக்காரன்னு யார் சொல்லுவோம்? பெரேன் கிளாஸ். யாரு? நம்ம சகோதரர். அந்த மாதிரி ராஜ்யத்தில் தேவனுக்கு பிரியமா நடந்தோம்னா மேபி கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து இந்த எப்ராயிம் கோத்திரத்துக்கு யாரா தெரியுங்களா இருக்கலாம்? ஜாமக்காரராக இருக்கலாம். ஆக்சுவலாக நம்மளாம் எந்த கோத்திரம் தெரியுங்களா? ஒரே ஸ்லைடு தான். வேறு ஆல்ரெடி எந்திரிச்சு வந்துட்டாரு. சரி, ஓகே. உண்மையே சொல்ல போனால் இந்த கோத்திரமாக தான் நம்மளாம் இப்போ இருக்கிறோங்க. இந்த கண்டிஷன். எப்படி சம்பந்தமே இல்லாமல் இந்த கோத்திரம் போட்டிருக்கீங்க? வாசிங்க. ஆதியாகமம் 49 அதிகாரம் வசனங்கள் 14 மற்றும் 19. சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள், உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது. இந்த 2 கோத்திரம் சபித்தல் மாத்திரம்தான் வாங்குச்சுங்க யாக்கோபு கிட்ட இருந்து. எந்த ஒரு நன்மையுமே வாங்கலிங்க. ஆதியாகமத்தில் இருக்கும், நீங்க டீட்டெயிலிங்காக படிச்சு பார்க்கலாம். ஆனா எங்க இடம் பெற்றுட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தின சபை வகுப்பாருடைய ஒரு கோத்திரமா என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? இப்படியாகத்தான் எப்ராயிம் மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் நான் இருக்கேன்.
சொல்றாரு இல்லைங்களா 7ஆம் சபையை பார்த்து, நீங்க எப்படி இருக்கிறீங்க? தரித்திரராகவும் குருடரா இருக்கிறீங்க. அப்போ ஃபுல்லா அங்க ஏதாவது ஒரு நன்மை சொல்றாரா தேவன் 7ஆம் சபைக்கு? அந்த மாதிரி தான். ஆனா எங்க இடம் பெற்றுட்டாங்க? வெளிப்படுத்தல. அந்த மாதிரி நிறைய ப்ரிவிலேஜ் வாங்கின எப்ராஹிம் எங்க இடம் பெறலைங்க. அதனால நான் இப்போ என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யான் பதர் சத்தியத்தில் நிறைய என்னை தேவன் என்ன பண்ணியிருக்கார்? ப்ரைடு. நான் இன்னும் சத்தியத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு எங்க தெரியுங்களா இருப்பேன்? வேர்ல்ட். ப்ரைடு என்ன ஆகும் தெரியுங்களா? எப்ராஹிம் கோத்திரமா நம்ம ஆகக்கூடாது அன்பான சகோதர சகோதரிகளே. அதுக்காக தான் தேவன் இவ்வளவு முயற்சி எடுக்கிறார். யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். தேவன் இந்த ஜனங்களுக்கு இவ்வளோ அன்பு வச்சார்னா, இவ்வளோ கேர் பண்றார், இவ்வளோ ப்ரொடெக்ஷன் பண்றாருனா, சபை ஜனங்கள் மேல இன்னைக்கு என்னை மேலேயும் உங்க மேலேயும் தேவன் எவ்வளோ கேர் பண்ணுவார், எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுவார், எவ்வளோ லவ் பண்ணுவார் தெரியுங்களா? அவர் லவ் எக்ஸ்பிரஸ் பண்றார். யோசிச்சு பாருங்க. தேவன் நான் உங்க மேல வந்து அன்பா இருக்கேன் அப்படின்னு தேவன் அப்படியே இருந்திருந்தானா அவர் அன்பு தெரிஞ்சிருக்குமா? தெரியுமாப்பா அவங்க மேல நான் எவ்வளோ அன்பா இருக்கேன்னு எக்ஸ்பிரஸ் பண்றார். இன்னைக்கு அதே மாதிரி தான் நாம நம்மளோட அன்பை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அப்படின்னா தான் தேவன் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? நம்மளை சூஸ் பண்ணுவார். ஆக்சுவலாக சிமியோனும் லேவியும் குறித்து பார்க்கும்போது ஒரு வசனம் ஞாபகம் வருது. வாசிங்க. பிரசங்கி 7:8. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். ஆக்சுவலா சிமியோனும் லேவியும் ஆரம்பத்துல சபித்தல் வாங்கினாங்க. ஆனா ராஜ்யத்துல அவங்களோட கோத்திரம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா இடம் பெற்றுச்சு. ஸ்டார்டிங் நமக்கு இப்போ பேசிக் கிளாஸ் எடுத்து நம்மளுடைய ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பிரியமில்லாமல் இருக்கலாம், மேபி இன்னைக்கும் கூட. பட் இன்னையிலிருந்து நம்மளுடைய காலப்பகுதி இருக்கு இல்லைங்களா? தேவன் எத்தனை நாள் தீர்மானிச்சிருக்காரோ அத்தனை நாளுக்குள்ள அந்த முடிவு நல்லது. அப்போ 2 விஷயத்த பண்ண சொல்றாரு. ஒன்று ரிமூவ் பண்ணணும், ஒன்று ஆட் பண்ணணும். பெருமைக்கு ஆப்போசிட் தாங்க பொறுமை. இப்படி பெருமையா இருந்தோம்னா தேவன் என்ன பண்ணிடுவார் தெரியுங்களா? அப்ப நீடி அதை சொல்றாரு இல்லைங்களா? நான் மனத்தாழ்மை, இன்னைக்கு மண்ணால கூட உடைச்சோம், மனத்தாழ்மையா சாந்தமா இருக்கிறது போல நீங்களும். அப்ப எவ்வளோக்கு எவ்வளோ மனத்தாழ்மையா இருக்கிறோமோ இந்த கன்ஃபர்மேஷன் என்ன ஆகும் தெரியுங்களா? அப்ப பெருமையை பார்க்கிலும் பொறுமை உத்தமம். பொறுமையோடு கேட்ட அனைவரும் தேவன் தாமே இங்கே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஸோ இந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரீப்ரிண்ட்ஸை கம்பைன் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ நம்ம டீட்டெயிலிங் இல்லாதனால நம்ம ஷார்ட்டாக பார்த்துருக்கோம். நம்ம சொல்கிறோம், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, பின்னால் டைம் கிடைக்கும் போது நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரீப்ரிண்ட்ஸ் ஆர் 5865-150, ரீப்ரிண்ட்ஸ் ஆர் 1956, ரீப்ரிண்ட்ஸ் ஆர் 5125. அது மாத்திரம் இல்லை, சில ஆங்கில சகோதரர்களுடைய சப்ஜெக்டும் கூட நம்ம கன்சால்டேட்டாக எடுத்திருக்கோம். பிரதர் ராபர்ட் ராபின்சன், பிரதர் டேவிட் ஸ்டெயின், பிரதர் ஜார்ஜ் எட்வர்ட்சன் அப்படின்னு இருக்கும். இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆடியோ ரிசோர்ஸில் நம்மளுடைய பைபிள் அந்த குரூப்பில் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். தேவன் தாமே கேட்ட காரியங்களையும் ஆசீர்வதித்து பொறுமையோடு நம்ம அவருடைய ராஜ்யத்தில் நடத்தி செல்ல தேவன் கிருபை பாராட்டுவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரர்களே, இன்றைக்கு சத்தியங்களை வெளிப்படுத்திய நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நன்றி எடுத்துக்கொள்ளலாம். தூது கொடுத்த நம்முடைய 2 சகோதரர்களுக்கும் நாம் நன்றி எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு முடிவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் எண் 108 வருவாய் தருணம் இதுவே என்ற பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். பாடலுக்கு பின்பாக நம்முடைய அன்பு சகோதரர் புஷ்பராஜ் அவர்கள் ஜெபத்தை நடத்துவார்.
ஆராதனைக்கு இறுதியாக நம்முடைய அன்பு சகோதரர் புஷ்பராஜ் அவர்கள் ஜெபத்துள்ளை நடத்துவார். நாம் யாவரும் நம் அனைவரையும் முற்றிலுமாக தாழ்த்தி நம்முடைய பரமபிதாவை நோக்கி ஜெபத்தை ஏறெடுப்போம். மனிதரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதி அந்தமில்லாத ஏக சக்கராதிபதியுமான யெகோவா என்ற நாமமுடைய ஒன்றான மெய் தேவனாகிய நம்முடைய எங்களுடைய கர்த்தராகிய இயேசு நாமத்தின் மூலம் துதிகளையும் சோத்திரங்களையும் எடுத்துக்கொள்ளும். தகப்பனே, கடந்த நாள் முழுவதும் கண்ணிமை போல பாதுகாத்து இந்த நாளையும் சேர்த்து கொடுத்து இந்த நாளிலும் கூட உம்மை ஆராதிக்கவும் தொழுதுகொள்ளவும் மையப்படுத்த எங்களை ஒன்று கூட்டின மேலான தயவுள்ள சித்தத்திற்காக நன்றி தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் உம்முடைய பாதத்தில் முன் நிறுத்துகிறோம். எங்களுடைய தேவையெல்லாம் தேவன் அன்றைய தினம் சந்தித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் கூட 2 பாடங்களை தேவன் தந்தீர். அந்த பாடத்தின் மூலமாக தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிசுத்தமான சித்தம் இன்னதென்று அறிந்து அதன்படி இந்த பூமியிலே நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம். தகப்பனே, சபையிலே வந்திருக்கிற முதியவர்கள், வாலிப சகோதர சகோதரிகள், குழந்தைகள் அனைவரையும் தேவன் பாதத்தில் வைக்கிறோம். அவர் ஒவ்வொருவருக்கும் தேவைகளை தேவன் சந்தித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். தகப்பனே, வெளியூர் சென்றிருக்கிற உடைய தாசனுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் உடைய சத்திய வசனம் பேசப்படுகிறதோ அங்கே உடைய பிரசன்னம் இருந்து வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். தகப்பனே, வருகிற கன்வென்ஷன் கூட 3 நாள் அந்த கன்வென்ஷன் உடைய பாதத்தில் வைக்கிறோம். அங்கே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் முதியவர்களையும் குழந்தைகளையும் தேவன் ஆசீர்வதித்து அதுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் தேவன் தந்து உதவும்படி கெஞ்சுமடாம் சுவாமி. இன்னுமாக நாங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் செய்கிற தவறுகள், உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற ஒவ்வொரு தவறுகளையும் தேவன் உம்முடைய வார்த்தை கொண்டு, உம்முடைய பிரசனத்தை கொண்டு, உம்முடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். தகப்பனே, இப்படியாக நாங்கள் கேட்டதும் கேட்க மறந்த அனைத்து மன்றாட்டுகளையும் எங்கள் கண்மலையும் மீப்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் சிறு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். அன்பான சகோதரர்களே, சபையர் யாவரும் அமரவும். இந்த வாரத்துக்குண்டான அறிவிப்புகளை நாம் வாசிக்க கேட்போம். அன்பான சகோதரர்களே, அறிவிப்புகளை கூட பார்த்தீங்கன்னா சில ஸ்டாண்டர்டு ப்ரொசீஜர் நம்ம கன்வென்ஷன்லேருந்து அந்த ஹோட்டல்ஸ் ப்ளஸ் ஆர்கனைசிங் கமிட்டி நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஸோ சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வாசிக்கும்படியாக அவங்க ரொம்ப அன்புடன் கேட்டுக்கொண்டார்கள். ஏன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய காரியங்களாக இருக்கிறதுனால ஸோ அறிவிப்பில் நம்ம வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் வாசிக்கிறோம். தயவு கூர்ந்து அனைவரும் பொறுமையுடன் கேட்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. காரணம் என்னென்னா, ஒரு 42 பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க, 42 இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. நான் இதை வாசிக்கும் போது நானே படித்து தண்ணி குடிச்சிட்டேன், அந்த அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது என்ன ரீசனும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாயிண்ட்ஸ் பொறுப்புனா நம்ம ஜென்ரலான அறிவிப்புகளை நம்ம வாசிப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை ஜென்ரல் கன்வென்ஷனுக்கு அதையும் கூட நம்ம வாசித்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம கடந்து செல்வோம். வழக்கம் போல் நம்முடைய சபை காலையில் நடைபெறக்கூடிய ரீபின்ஸ் வகுப்பு நடைபெறும் என்பதும் சபையாருக்கு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜூம் வாயிலாக பார்த்தீங்கன்னா நியூ கிரியேஷன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. சகோதரர்கள் கூட உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. கலந்து கொள்ளக்கூடிய சகோதர சகோதரிகள் அந்த ஜூம் கிளாஸில் கூட கலந்து கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நியூ கிரியேஷன் 6th வால்யூம் இப்போ அங்கே போய்கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை யோபு வகுப்பு நடைபெறாது. காரணம் என்ன, நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனில் இருக்கனால யோபு வகுப்பு மட்டும் நடைபெறாது என்பது சபையாருக்கு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அதே போல் இந்த ஆராதனை முடிந்த பின்பாக பெரியா வகுப்பு நடைபெறும் என்பது கூட தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. ஊழியத்து நிமித்தமாக வெளியூர் சென்றுள்ள சகோதரன் பெயர்களை வாசிக்கிறோம். மதுரை டிபிஆர் எக்லிஷாக்கு நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபா அவர்கள் சென்றுள்ளார்கள். களியக்காவலை எக்லிஷாக்கு நம்முடைய அன்பு சகோதரர் நிதின் அவர்கள் சென்றுள்ளார்கள். திருப்பூர் எக்லிஷியாவுக்கு நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பிரதர் சென்றுள்ளார்கள். அவர்கள் ஊழியத்துக்காகவும் ஜபிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா, கடந்த வாரம் ஊழியத்து நிமித்தமாக வெளியூர் சென்றுள்ள சகோதரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எக்லிஷியாவில் இருக்கிற சில சபைகள் தங்களோட அன்பை பரிமாறிக்க சொல்லும்படியாக அன்புடன் கேட்டுக்கொண்டார்கள். அது நிமித்தம் பார்த்தீங்கன்னா, தியாகதுர எக்லிஷியாவிலிருந்து சகோதர சகோதரிகள் தங்களுடைய அன்பை கோயம்புத்தூர் சிடிஆர் எக்லிஷாக்கு பரிமாறிக்கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொண்டார்கள்.
ஸோ அவங்கள அன்பை பரிமாறிக்கொள்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெங்களூர் எக்லிஷாவும் அதே மாதிரி ஊட்டி எக்லிஷாவும் தங்களோட அன்பை வந்து பரிமாறிக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொண்டார்கள். அதை உங்களிடத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொண்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கன்வென்ஷன் கான்ட்ரிபியூஷன், அதே மாதிரி மெடிக்கல் ஃபண்ட், நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் அனைத்தையும் நம்முடைய அன்பு சகோதரர் கண்ணன் அவர்களிடம் கொடுக்கும்படியாகவும் மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்போது நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை நம்ம வந்து பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் கன்வென்ஷனுக்கு வந்து நம்ம எப்படி டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம அறிவிச்சிருந்தோம். ஒன்று வந்து பஸ்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வருவர்கள் அப்படின்னு. பஸ்ஸில் வருவர்களுடைய நேமையும் அதே மாதிரி இண்டிவிஜுவலாக வரவங்க பார்த்தீங்களா அவர்களுடைய நேமும் இன்னைக்கு இப்போ இந்த ஆராதனை முடிந்த பின்பாக நீங்கள் வந்து தவறாமல் வந்து நம்முடைய அன்பு சகோதரர் சதீஷ் அவர்களிடம் கொடுக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. காரணம் என்னென்னா அந்த கவுண்டிங்ஸ் நமக்கு அங்கே தேவைப்படுகிறது. ஃபுட்டில் இருந்து அரேஞ்ச்மெண்ட் வரைக்கும் நம்ம கவுண்டிங்ஸ் தேவைப்படுகிறது. ஸோ சகோதரர் தனி எல்லாமே லிஸ்ட்டு போட்டிருக்கிறார். அதனால் வந்து பஸ்ஸில் வரக்கூடிய சகோதரிகளும் சரி, அதே மாதிரி இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் வருகின்ற சகோதரர்களும் சரி, நீங்கள் உங்கள் பெயர்களை வந்து நம்முடைய அன்பு சகோதரர் சதீஷ் அவர்களிடம் இன்றைக்குள்ள, அதாவது இந்த ஆராதனை முடிந்த பின்பாக உடனடியாக கொடுக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கொடுத்துருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுக்கலைன்னா